சோதரம் அல்லேலூயா. யார் பரலோகம் செல்லுவாங்கிற 16வது பகுதியில போன வாரம் நம்ம பேசினது ஆவியின் சிந்தனை மாம்சத்தின் சிந்தனைன்னு பேசினோம். அதுல எப்படி எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கொண்டோம். அல்லேலூயா. அதே தொடர்ந்து இந்த வாரத்துல அதே நம்ம பரலோகம் போறதுக்கு இன்னொரு வழிகோலா இருக்கக்கூடிய இன்னொரு வார்த்தை யார் பரலோகம் செல்வார்கள்ங்கிற பகுதி 17ல இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு சில வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, எப்பவுமே நம்ம பூமியில வாழுகிற வாழ்க்கை ஒரு மாதிரியான வாழ்க்கையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம எப்படி இருக்கணுங்க? நம்ம ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். அப்படி வாழ்ந்தோம்னா தான் நம்மளால பரலோகத்துக்கு போக முடியும். நம்மை பார்க்கிறவர்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வர முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த நாள்ல நம்ம கிறிஸ்தவர்களா நடந்துக்கிறது பெருசு இல்ல. ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சு கொடியாறது, ஜெபம் பண்றது, நம்ம ஏதோ ஏனாதோன்னு பண்ணாம வாழ்ந்தே காட்டணும். எப்படிங்க? கிறிஸ்தவர்களா ஒரு வைராகியத்தோட படிக்கிறது போறது வர்றது கிடையாது. அப்படி உறுதியா நின்று வாழ்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனம். இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சோதரன் இந்த வசனத்துல என்ன சொல்லப்படுதுங்க? இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். அல்லேலூயா. இன்மைக்காக மாத்திரமே இயேசுவை கும்பிடுறது அப்படின்னா என்னங்க? இந்த பூமியில வாழும் பொழுது இன்மைக்கான இன்மை மறுமைன்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்க இல்லையா? இன்மைனா பூமியில வாழக்கூடிய வாழ்க்கை இன்மை, மறுமைங்கிறது எங்க போறது? நித்திய ஜீவன். அப்ப நீ இந்த பூமியில வாழ்றதுக்காக மட்டும் நீங்க ஆண்டவரை தேடுனீங்கன்னு சொன்னீங்கன்னா மத்த எல்லார காட்டிலும் நீங்க எப்படிப்பட்டவங்களா? அப்படின்னா என்னங்க? பரிதபிக்கப்பட்டவர்களா? பரிதாப ஐயோ என்னடா இப்படி ஆயிப்போச்சு, இவங்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்களே, நல்லா தானே இருந்தாங்க, உங்களை ஐயோ பாவம்னு சொல்லக்கூடிய நிலைமைக்கு நீங்க போயிருவீங்க. அல்லேலூயா. அப்ப உலகத்துல இருக்கிற ஆசை பாசை சொத்து சுகம் ஆஸ்திக்காக மட்டுமே ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. அது இல்லாம வாழாதீங்கன்னு ஆண்டவர் சொல்ல. ஆனா நீங்க அதுக்காக மட்டுமே இயேசுவை தேடுனீங்கன்னா, ஆண்டவர் தொழுது கொண்டீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க உண்மையிலேயே பாவமான ஆட்கள் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அல்லேலூயா. அப்ப இதை நம்ம கட்டாயம் பார்க்கணும். பூமியில வாழும் பொழுது எல்லாத்துக்கும் சொத்து தேவை, சுகம் தேவை, பலம் தேவை, ஆரோக்கியம் தேவை, எல்லாம் தாங்க தேவை. ஆனா அதுக்காக மட்டுமே நீங்க என்ன பண்ணாதீங்க? ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுக்கறதுக்காக ஆலயத்துக்கு வர்றது, எனக்கு பணம் கொடுக்கறதுக்காக ஆலயத்துக்கு வர்றது, எனக்கு பலம் வர்றதுக்காக ஆலயத்துக்கு வர்றது, இதுக்காக மாத்திரமே ஆலயத்துக்கு வராது. நம்ம இந்த வாழ்க்கையை தாண்டி நமக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்ப மறுமை நித்திய ஜீவன் நம்மளோட முக்கிய நோக்கம். இப்ப இந்த பூமியில ஒரு 70-80 வருஷம் வாழ்றீங்கன்னா அதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறீங்க? நல்லா சாப்பிடணும், நல்லா துணி ஓடணும், குடும்பத்தை பார்க்கணும், வீடு கட்டணும், பேர பேத்தி பார்க்கணும், நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க இல்லையா? அப்ப இதை விட ஆயிரக்கணக்கான வருஷம் ஒரு அழிவில்லாத வாழ்க்கை, ஒரு நித்திய ஜீவனான வாழ்க்கைக்கு நீங்க எவ்வளவு பிரயாசப்படணும்? கண்ணுக்கு தெரிஞ்ச வாழ்க்கைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம், எத்தனை பிரச்சனைகளை சகிக்கிறோம், எத்தனை அவமானங்களை தாங்கிக்கிறோம், எத்தனை பாடுகள் படுறோம். அப்ப மறுமைங்கிற ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்க்கைக்காக நம்ம இப்ப கிடக்கிற பூமியில இருக்கிற நாட்கள்லயே அதற்காக நம்ம பிரயாசப்படுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. இதற்காக தனியா எல்லாம் நீங்க போய் இன்னொரு வாழ்க்கை இருந்து நான் ஆவிக்காக வாழ்றேன்னு சொல்லக்கூடாது. இந்த பூமியில எப்ப சமயம் கிடைக்குதோ அப்பவே ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நீங்க வித்த விட்டு நீங்க வந்துட்டு பயிரை விளைய வைக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. இந்த இடத்துல நிறைய இடங்கள்ல சொல்லப்படுகிறது, நீங்க பூமியில கிடைக்கிற அற்ப சந்தோஷத்துக்காக மட்டும் நீங்க என்ன பண்ணாதீங்க? சந்தோஷப்பட்டு ஆண்டவரை தேடக்கூடாது. அல்லேலூயா. அது ரொம்ப பாவம். நம்ம சுயநலம் இல்லைங்களா? ஒருத்தர் செஞ்சாங்க அப்படிங்கறதுக்காக செய்யக்கூடாது. ஆண்டவர் அதான் பைபிள் சொல்லிக்கிறாரு, நீ ஒருத்தர் செய்வாங்கிறதுக்காக செய்யாத. உனக்கு செய்ய முடியாதவங்க, உங்களுக்கு காசு இல்லாத ஏழை எளியவர்களுக்கு போய் செய்யினார். அல்லேலூயா. ஏன் அவங்களால திருப்பி உங்களுக்கு என்ன பண்ண முடியாது? அப்படி தான தர்மத்தையே ஆண்டவர் அப்படி சொல்றாருன்னா, நம்ம வாழ்ற இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கைக்காக நீ ஆண்டவரை தேடினாத, அதையும் தாண்டி ஒரு நித்திய ஜீவன் இருக்கு, அதுக்காக தான் ஆண்டவரை தேடணும். அல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா, எவ்வளவு வந்துட்டு உண்மை உள்ளவர்களா ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கணும். அப்ப இந்த வசனங்கள் சொல்லப்படுகிறது, பூமியில வாழ்ற கொஞ்ச காலங்களுக்காக, பூமியில இருக்கிற நம்ம போன வாரம் வாய்ச்ச இல்லைங்களா, நம்மளுடைய ஆயுசு எப்படி இருக்குதுங்களா? மங்கிய வந்து போற ஒரு புகையை போல இருக்குதா. அதுக்காகவே நீ இவ்வளவு ஆசைப்பட்டு இவ்வளவு ஓட்டங்களையும் நீ வீணாவா நீ ஓடுன அப்படின்னு நம்ம கடைசியா பேசி முடிச்சோம் இல்லைங்களா? ஆவியில ஆரம்பிச்ச நீங்க
மாம்சத்துல முடிச்சு உங்களுடைய ஓட்டத்தை இவ்வளவு வந்துட்டு முடிச்சுக்கிறதுக்கு நீங்க புத்தீனரா அப்படின்னு ஆண்டவர் கேட்டாரு. அல்லேலூயா. இப்ப இந்த பூமியில வாழ்ற கொஞ்ச நாட்களுக்காக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்க, இந்த ஜீவனை நம்ம நஷ்டப்படுத்தி விடக்கூடாது. அல்லேலூயா. லூக்கா 18வது அதிகாரம் 28வது வசனத்துல இருந்து 30வது வசனம் வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்றார். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் உண்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. இந்த கடைசி வசனத்துல இருந்து அப்படியே நீங்க ரிவர்ஸ்ல படிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு, இம்மையில நீ எதெல்லாம் ஆண்டவருக்காக இழந்தையோ அதை 100 தருவேன், மறுமையிலேயே உங்களுக்கு என்ன இருக்குமா, நித்திய ஜீவன் தர. அல்லேலூயா. இது யாருக்காக சொல்லப்படுகிறாருன்னா பேதுரு சீசர்களுக்காக ஆண்டவர் சொல்றாரு. எதுக்காக சொல்றாரு? பேதுரு கேட்கிறாரு, நாங்க உமக்காக எல்லாத்தையும் விட்டு வந்தோமே, அப்ப ஆண்டவரே எங்களுக்கு என்ன? அப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வரும்போது இப்ப நடுவாண்ட இருக்கிற அதிகாரத்தை வாசிக்கணும். இம்மையில நாங்க எல்லாத்தையும் விட்டோமே, அப்ப இம்மையில கிடைக்கக்கூடிய அந்த ஆசை, இம்மையில அவர்கள் விட்டதுல என்ன ஒவ்வொன்னா வாசிங்க. அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்காக முதலாவது என்னத்தை விட்டீங்களா? வீட்டை. இரண்டாவது பெற்றோர்களை, சகோதரர்களை, மனைவி, பிள்ளைகள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு சீசரா போனவங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்களுக்கு வீடும் கிடையாது, வாசலும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது, பொண்டாட்டியும் கிடையாது, அப்பாவும் கிடையாது. ஏப்பா வலையை விட்டுட்டு வாண்டனே அப்படியே வந்துட்டாங்க. அல்லேலூயா. இப்ப அவங்க கேள்வி கேட்பாங்களா இல்லையா? அப்ப இம்மைக்கான பலன்கிறது இதுதான். என்னது? பெற்றவங்க இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, சகோதரர் இருப்பாங்க, ஆஸ்தி இருப்பாங்க, வீடு, இது எல்லாம் தான் இம்மைக்கான பலன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நம்ம அப்படித்தான் இருக்கிறோம். இம்மையில என்ன இருக்குது? எல்லாமே நம்மளை வச்சுதான் இருக்குது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதுல எதையாவது நீ விட்டுட்டு வந்தேன்னா, விட்டுட்டு வந்தோன்னு சீசர்கள் அளவுக்கு விட்டுட்டு வர அளவுக்குலாம் நமக்கு திராணி இல்லை. இந்த காலத்துல யாரும் அப்படி வர்றதில்லை. யாயினும் இதை நீங்க புரிஞ்சுக்கிறது, உங்க ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு தடையா ஏதாவது காரியங்கள் இருந்ததுன்னா, வீட்டுல ஒரு வேலை இருக்குது, நான் அதை செய்யறதுக்கு நான் ஆராதனைக்கு வருவதற்கு பதிலாக நான் வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு நிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. உங்க பிள்ளைக்காக ஆண்டவரை விட்டுட்டு போனீங்கன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. உங்க பெற்றோருக்காக ஆண்டவரை விட்டுட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் என்று கருதுங்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சமூகத்துக்கு வர்றது அவ்வளவு லேஸ் இல்லைங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு தான் வரணும். எந்த ஆசை பாசங்களும் இல்லாதபடி ஆண்டவரை மட்டுமே தேடி வரணும். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல அதான் ஆண்டவர் சொல்றாரு, அப்படி ஒருவேளை நீங்க ஆண்டவரை தேடுவதற்காக, ஆண்டவருடைய சமூகத்துல வருவதற்காக நீங்க எதையெல்லாம் விட்டுட்டு வர்றீங்களோ அதை ஆண்டவர் இந்த பூமியில உங்களுக்கு தரமாட்டேன்னு சொல்ல, நிச்சயம் தருவார். நிச்சயம் தருவார். யாரையும் ஏமாற்றி வெட்கப்படுத்தி கஷ்டப்பட்டு அப்படியே விட்டு போற கருத்து கிடையாது. அல்லேலூயா. நீங்க ஒருவேளை உங்க பிள்ளைகிட்ட சண்டை போட்டிருந்தீங்கன்னா அதை ஆண்டவர் சமாதானமா மாற்றுவார். பெற்றோர்கிட்ட ஒரு வேலை ஒரு கீழ்ப்படுத்தல் இல்லாம, பெற்றோர்கிட்ட வந்துட்டு ஒரு நல்ல ஒப்புரவு இல்லாம சபைக்குள்ள வந்திருந்தீங்கன்னா ஆண்டவர் அதை மாற்றுவார். முதலாவது ஆண்டவருக்கு எடுத்து கொடுங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு முதல்ல எடுத்து கொடுத்து இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சீங்கனால ஆண்டவர் இம்மையில அதோடைய தேவைகளை சந்திப்பார், மறுமையில உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவார். அல்லேலூயா. கொலோசியர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவையே நாடுங்கள். ஆமென். அல்லேலூயா. அப்ப பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளே நாடுகள்லாம் என்னங்க? பரலோகத்துல என்ன இருக்குதுங்க? அங்க கார் இருக்குமா? அப்புறம் பூமியில இருக்கிறது வேண்டாம், பூமியில இருக்கிறத வந்துட்டு நீங்க விட்டுருங்க. அந்த இடத்துல 1வது அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம சொன்னா, இன்னைக்கா மாத்திரம் ஆண்டவரை தேடாதீங்க, அதற்கும் மேல நித்திய ஜீவனை பற்றி தேடுங்க. அல்லேலூயா. இந்த இடத்துல அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, பூமியில் உள்ளவைகளுக்கு மேலானவைகளே நாடுகள். அப்ப பூமியில தான் நம்ம வாழ்றோம். இதை தவிர்த்து மேலானவைகள் நாடுகள்னா என்னது? என்னங்க மேலான? ஆவிக்குரிய வாழ்க்கை நித்திய ஜீவனுக்குன்னா என்னத்தை நாடுவீங்க? அத எப்படி சொல்லுங்க. சரி, இப்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, ஒரு பிளான் சொல்லுங்க பார்க்கலாம். குழந்தைக்கான பிளான் சொல்லுங்க. யார் சொல்லுங்க? அதாக்க நல்லா சொல்லுவாங்க. சொல்லுங்க. குழந்தையில இருந்து சொல்லுங்க.
பராமரிக்கணும், அதுக்கு ஒரு தேவையில்லை சந்திக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நினைப்போம். சொல்லுங்க. ஒண்ணும் இப்ப நீங்க 20 வயசோட நிறுத்திட்டீங்களே. இருந்தாலும் திருமணம் நடக்கணும், அப்புறம் பேரம் பேத்திகளை பார்க்கணும், அப்புறம் காரு பங்களா இல்லையா? இல்ல இது உண்மைதான், நான் தப்புன்னு சொல்லவில்லை. இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்படி ஒரு பிளான் வச்சிருக்கிறீங்க. பூமியில இருந்தா என்ன பண்ணணும், குழந்தை பிறந்திருக்குது, நகை சேர்த்து வைக்கணும், படிக்க வைக்கணும், கல்யாணம் பண்ணணும், பேரம் பேத்தி பார்க்கணும், வீடு கட்டி கொடுக்கணும், நம்ம சொத்தை அப்படியே மாத்தி என்ன பண்ணணும். சரி, இப்ப இத்தனை சொன்னீங்களே, அதே மாதிரி நீ பூமிக்குரியதை தேடாத, மேலானவைகளை தேடு. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம், அதுக்கு என்ன பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. ஏங்க மேலானது நீங்க சொல்றது இருக்குது, ஆனா சொல்லுங்க பாக்கலாம். ஆண்டவரோட வழியில நடக்கணும், உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு பிரியமா நம்ம நித்திய ஜீவனை அடையணும். அதுக்கு என்ன வழி, அதை நோக்கி நம்ம மேலானதை நம்ம தேடணும். நித்திய ஜீவன்கிறதா மேலானது இல்லைங்களா? நமக்கு மேலான ஒண்ணு நித்திய ஜீவனை நோக்கி போகணும். அதற்கு என்னன்னு சொல்லு, நீங்க ஒரு இல்லைன்னா வீட்டுல இருக்கும்போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதி பாருங்க. உங்க பிள்ளைக்கு எழுதுங்க, சரியா? என்னுடைய மகள் பேரை போட்டு எழுதுங்க, பரலோகம் செல்வதற்கு என்ன வழி. இதுல எது அதிகமா எழுதுறீங்கன்னு பாருங்க. அப்படி ஒருவேளை இம்மைக்கான பாயிண்ட் அதிகமாகி மறுமைக்கான பாயிண்ட் கம்மியாயிருச்சுன்னா எல்லாருக்கும் பார்க்கல நீங்க எப்பேற்பட்டவங்க. இந்த இடத்துல ஒரு போர்டு சாக் பீஸ் இருந்ததுன்னா எழுத தெரிஞ்சவங்களை வந்து உடனே எழுத சொல்லணும், இங்கே எழுதுங்க அப்படின்னு. நானே நிறைய எழுதுவேன் இல்லைங்களா? அல்லேலூயா. ஏன்னா கண்களை காண்றது கிடையாது, காணாதவைகளை அதாவது காண்கிறவைகள் என்ன, காணாதவைகள். அல்லேலூயா. அநித்தியமான பொருளுக்கு இத்தனை ஐடியா போடுறோமே, இத்தனை பிளான் போடுறோமே. வண்டி ஒரு கார் வச்சிருந்தா என்னென்ன பண்ணணும் வேலுசாமி சொல்லுங்க? ஒரு கார் வச்சிருக்கீங்க, நல்லா ஓடணும்னா என்னென்ன பண்ணணும்? மெயின்டைன் பண்ணணும், அப்புறம் ஆயில் மாத்தணும், டயர் மாத்தணும், அப்புறம் வண்டி நல்லா தொடச்சு வைக்கணும், சென்ட் அடிச்சு வைக்கணும், இன்ஜின் நல்லா. இத்தனை செஞ்சா தான் வண்டி. இவ்வளவு ஞானம் இருக்கே நமக்கு. மேலானவைகளை தேடுங்கன்னா யோசிக்கிறோம். ஒரு 10 பாயிண்ட் சொல்றேன். சர்ச்சுக்கு வரணும், பாட்டு பாடணும், ஜெபம் பண்ணணும், உதவி செய்யணும், நல்லா பரிசுத்தமா இருக்கணும், நிறைய இருக்குதுங்க. அன்றன்ற வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு விஷயத்தை செய்யும் பொழுது நீங்க யோசிச்சுக்கங்க, நான் மேலானவைகளை செய்யறேனா. உங்க வாயை தவிர பொய் சொல்லிட்டா கூட நீங்க அதுல வழி விலகிட்டீங்க. ஒருத்தர் கோல் சொல்லிட்டா கூட நீங்க அதுல இருந்து வழி விலகிட்டீங்க. போன வாரம் சொன்ன மாதிரி பொறாமப்பட்டுட்டீங்கன்னா முடிஞ்சது, வாக்குவாதம் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சது. ரொம்ப பெரிய விஷயங்க. அப்ப பூமியில் உள்ளவைகளே அல்ல, நீங்க எதைத்தான் தேடணுமா? அப்ப வந்துட்டு இந்த இம்மைக்காக மாத்திரம் ஆண்டவத்தை தேடாதீங்க. இதுக்கப்புறம் நமக்கு ஒரு நித்திய ஜீவன் இருக்கு, அதற்கானவைகளை தேடுங்கிறார். அல்லேலூயா. கீழே வந்துட்டு வாசிங்க, 8வது வசனத்துல இருந்து 10வது வரைக்கும் வாசி. கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாகிய இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதீர்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல கோப்பாய் பூரண அறிவுரையின்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனே தரித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென். அல்லேலூயா. இந்த இடத்துல கடைசி ஆண்டவர் சொல்லிட்டாரு. அந்த கடைசி வசனத்தை மட்டும் வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அல்லேலூயா. இப்ப நம்ம எப்படி இருக்கிறோமா? ஆண்டவருக்கு ஒப்பான, அவர் சாயலுக்கு ஒப்பான பூரணர் உள்ளவர்களா நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி இருக்கிறவர்களுக்கு தேவையில்லாத இந்த இம்மையில இருக்கிற ஆசை வருமா? வருங்களா? ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லிட்டாரு, நீங்க யார் மாதிரி இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய. அல்லேலூயா. ஆண்டவர் ஆதியாகமத்துல சொல்லும்போது அப்படிதான் சொன்னாரு. அவர் என்ன பண்ணாரு? தன் சாயலின் பிரகாரமும் தன்னுடைய ரூபத்தின் பிரகாரமும் மனுஷனை உருவாக்குனாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவருக்கு ஒப்பாக நம்மளை மாற்றிருக்கிறார்னு சொன்னா அவர் போன வழியில தான் நம்ம போகணும். அல்லேலூயா. நம்மளை பார்க்கும் பொழுது ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கணும். அதுக்கு மேல் வசனத்தை வாசிங்க. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் கலைந்து போட்டு. அவ்வளவுதான். அப்ப இதுக்கு மேல வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது? நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர்
ஒரு சாதாரண விஷயத்துக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, பொய் சொல்லக்கூடாது. பழைய மனுஷனை என்ன பண்ணணும், அதுக்கு மேல் வசனம் வாசிங்க. இப்பொழுதே கோபமும் மூர்க்கமும் போராமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். ஆமென். அல்லேலூயா. கீழே 3வது வசனம் வாசிக்கும் பொழுது என்ன சொல்லிக்கிறாரு, நீங்க ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பாயிட்டீங்க. சரிங்களா? அப்படிதான் ஆண்டவர் நம்மளை சிருஷ்டிச்சிருக்கிறார். அப்படி ஆண்டவர் சாயலுக்கு ஒப்பா இருக்கிற நம்ம முதலாவது, இப்ப ஃபர்ஸ்ட் வசனத்துல முதல் வார்த்தை வாசிங்க. இப்பொழுதே கோபமும், இப்பொழுது உங்களுக்கு என்ன இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது மூர்க்கம்னா என்னங்க, கோபத்துக்கு மூர்க்கத்துக்கு என்ன வித்தியாசம்? மூர்க்கம்னா அடக்கவே முடியாது, கோபத்தை கூட கொஞ்சம் நஞ்சம் அடக்கலாம். மூர்க்கம்ங்கிறது ரொம்ப வெறி. அப்போ மூர்க்கத்துக்கு கோபத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அப்ப கோபப்படாதீங்க, மூர்க்கப்படாதீங்க. அடுத்து சொல்லுங்க, பொறாமை கொள்ளாதீங்க. போன டைம் சொல்லி சொன்னேன் இல்லைங்களா, பொறாமை கொள்ளாதீங்க. அப்புறம் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும், உங்க வாயிலேயே என்ன பண்ண வரக்கூடாதுங்களா? தூசணம்னா என்னங்க, தூசண வார்த்தை என்ன? தூசணம்னா தூசிக்கிறது. அப்படி போப்பா, இது இப்படி இருக்கட்டுன்னு ஒருத்தர் ஏளனமா பேசுறது, ஒருத்தர் பரியாசம் பண்றது. அப்புறங்க வம்பு வார்த்தைகளும் ஆகிய வம்பு வார்த்தைகள் என்ன பண்ணக்கூடாதுங்களா, வாயிலிருந்து வரக்கூடாது. வேற இவைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள். இவைகளை எல்லாம். அப்ப ஒருத்தர் வந்து அடிச்சாலும் உன் கண்ணத்தை திருப்பி காட்டுன்னு சொன்னா, இது எல்லாம் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, கண்ணத்தை திருப்பி காட்ட முடியும். அல்லேலூயா. பொறாமை இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, வேற என்ன இருக்கக்கூடாதுங்க, வம்பு வார்த்தை இருக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. அப்படி இருந்தா தான் நம்ம யாருக்கு ஒப்பானவங்களா இருக்கிறோமா, யார் சாயலுக்கு ஒப்பானவங்களா இருக்கிறோமா? ஆண்டவர் சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி அடிச்சாங்க, காரி துப்புனாங்க, கொட்டுனாங்க. ஆண்டவர் ஏதாவது செஞ்சாருங்களா? இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, இம்மைக்காக மாத்திரம் நீங்க ஆண்டவரை தேடாதீங்க, மறுமைக்காகவும் தேடணும். நித்திய ஜீவனுக்குள்ள போகணும்னா நம்ம ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சாயலுக்குள்ள தரித்திருக்கிற நம்ம ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழணும். அல்லேலூயா. மாதிரியான வாழ்க்கைன்னா என்னங்க, ஒரு எடுத்துக்காட்டா வாழணும் இல்லைங்களா? ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். இவரை மாதிரி எடுத்துக்காட்டா வாழணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க பார்க்கலாம். ரோல் மாடல்னு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு வந்துட்டு இவரை முன்மாதிரியா வச்சு நான் செய்யறேன் அப்படின்னு. அப்படி வந்துட்டு ஒரு சிலர் இருக்கிறாங்க. அப்படி ஏதாவது தெரியுங்களா? ஒரு சில பெரிய பணக்காரங்க இருப்பாங்க. இந்த டாடா கம்பெனி தெரியுங்களா, ரத்தன் டாடா சொல்லுவாங்க. அவர் பாத்தீங்கன்னா திடீர்னு ஏழ்மையில இருந்து ஒரு பெரிய உயரத்துக்கு வந்தவர். அப்ப என்ன, நான் இவங்கள மாதிரி மாதிரியா வாழணும்பா, அவங்கள மாதிரி வாழ்ந்தனா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு போலாம் அப்படிம்பாங்க. அப்போ இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னா நீங்க யார மாதிரி நீங்க வாழணும், யார் மாதிரி வாழணுங்க? அப்ப இயேசு மாதிரி வாழணும்னா அந்த முன்னாடி 2 அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? கோபம் இருக்கக்கூடாது, மூர்க்கம் இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது, வம்பு வார்த்தை இருக்கக்கூடாது, தூசிக்க கூடாது. அப்புறம் கீழேங்க பொய் சொல்லக்கூடாதுன்னு கூட ஆண்டவர் சொல்றாரு. உங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க என்ன பண்ணக்கூடாதா? அப்போ கிறிஸ்துவர்களாகிய நாம ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழலைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு, இயேசு சாயலா இருக்கிறனா, அப்ப நம்ம பாக்குறவர்கள் யாரதான் பார்க்கணுங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் நமக்குள்ள கிறிஸ்து தெரிவாரு. மற்ற நாள்லாம் பார்த்தா எப்படி இருக்குங்க? தண்ணி பைப்ல என்ன பண்ணுவோம், நல்ல இந்த இடத்துல குடத்துல கொட ஒரே அடி. திங்கக்கிழமையிலிருந்து அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும் நம்மள இயேசுவை தான் பார்க்கணும். அல்லேலூயா. அது வேலை செய்யறமா இருக்கிற இடமா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், கணவன் மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள இருக்கலாம், சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாருக்குள்ள இருந்தாலும் உங்களை பார்க்கிறவர்கள் யாரை பார்க்கிறவங்களா இருக்கணுங்க? அப்படி இயேசுவை பார்க்கிறவங்களா இருந்தா தான் உங்களால எங்க போக முடியும்? நித்திய ஜீவன் போக முடியும். வாரத்துல 2 நாள் உங்களை பார்க்கறவங்க அன்பா சமாதானமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு மீதி நாட்கள்லாம் நீங்க என்னப்பா இவங்க இப்படி இருக்கிறாங்கன்னு ஒரு வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அப்போ இன்மைக்காக நீங்க வீடு வேணும், சொத்து வேணும், ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும் மட்டும் தேடாதீங்க. மறுமைக்காக நித்திய ஜீவனுக்காக நீங்க பாடுபடுங்க. அப்படி நித்திய ஜீவனுக்காக வருகிறவர்கள் இயேசுவின் சாயலை தரித்தவர்கள். அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய சாயலை நீங்க தரித்திருந்தீங்கன்னா அவரை போலவே ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நிறைய மாதிரிகளை வைத்துட்டு போனாரு. அதுல ஒரு சில காரியங்களை மட்டும் இன்னைக்கு வாசிக்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். கிறிஸ்து நமக்காக நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது நம்மை அன்பு கூறுவது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. இதுல முக்கியமான வார்த்தை ஒன்று இருக்கு, சொல்லுங்க பார்க்கலாம் படிச்சுட்டு.
எபேசியர் 5:2 இதுல உங்களுக்கு முக்கியமான வார்த்தைன்னு படுறது என்ன? ராணிக்க படிங்க, படிச்சு சொல்லுங்க. எபேசியர் 5:2 அதை வாசிங்க. அதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இல்ல, அதுல நீங்க முக்கியமான வார்த்தை சொல்லுங்க. அன்பு, வேறங்க, வேற சுகந்த வாசனை, வேற காணிக்கை அதுல இருக்கா? சரி, வேற இல்ல முக்கியமான ஒரு வார்த்தை இருக்குது, அதை விட்டு போது எல்லாத்தையும் தெளிவா முழு வார்த்தை சொல்லி பழங்க. சொல்லுங்க, படிங்க, அதை தவிர எல்லாத்தையும் சொல்லுங்க. சரியா போச்சு, போங்க. இந்த வார்த்தையை விட்டுட்டு எல்லாத்தையும் படிக்கிறீங்க. சரி படிங்க, நான் சொல்றேன். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காணிக்கையாகவும் என்னது ஏதாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா. யாருக்காக ஆண்டவர் வந்து மரிச்சாரு? நமக்காக மரிச்ச அன்பை நீ காட்டுங்கிற. அப்ப நீங்க எந்த அளவுக்கு அன்பு காட்டணும்? அன்பை காட்டுங்கன்றாரு. ஆனா அந்த அன்பு எப்பேற்பட்டதுங்க? எதுக்காக கம்பேர் பண்ண முடியுமா? ஆண்டவர் நமக்கு காட்டின அன்பை எதுக்காக? அவர் சிலுவையில நமக்காக மரித்தாருங்க. அந்த அன்புக்கு ஈக்குவலா அன்பு காட்ட நம்மளால முடியுமா? ஆனா அன்பு காட்டுங்கிறார். அல்லேலூயா. ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழணும்னா கிறிஸ்துவர்களுக்கு முதலாவது அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்துல நம்ம காட்டுற அன்பு மாய்மாலமா இருக்கக்கூடாது, பொய்யா இருக்கக்கூடாது, ஏமாத்துறதா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை ஏமாத்தினாருங்களா? சிலுவை வரைக்கும் போயிட்டு எப்ப உன் பாவத்தை மன்னிக்கிற, உனக்காக நான் மன்னிக்கிறேன், சிலுவை வரைக்கும் போயிட்டு டக்குன்னு சிலுவையில் அடிக்காதீங்கன்னு இறங்கி போயிட்டாரா? அவருடைய அன்புல மாய்மாலம் இருந்ததா? அவருடைய அன்புல பொய் இருந்ததா? அவரோட அன்பு கலப்படம் இல்லாத அன்பு. அல்லேலூயா. நமக்காக மரித்த அன்பை நீங்க அப்படியே வெளிப்படையா காட்டுங்க. நாங்க வாசிங்க, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. நீங்களும் அன்பிலே. இதை விட வேற வார்த்தையே வேணாங்க. கிறிஸ்துவர்களுக்கு நீங்க மேல சொன்ன மாதிரி உங்களுக்கு மூர்க்கோ கோபோ எதுவுமே இல்லைனாலே நீங்க என்னவா தான் இருப்பீங்க? அன்பு செலுத்துகிறவர்களா தான் இருப்பீங்க. அல்லேலூயா. இந்த வார்த்தை உங்களை விட்டு நீக்கிறாருங்க. ஆண்டவருடைய சாயல் உங்களுக்கு தெரியும்னா நீங்க முதலாவது அன்பு செலுத்துறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரோட அன்பு செலுத்துறவங்க பூமியில யாருமே இல்லை. நமக்காக பலியா ஒப்பு கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டார். அல்லேலூயா. அந்த பலி எப்படி இருந்ததா? காணிக்கையா இருந்ததா? சுகந்த வாசனையா இருந்ததா? அப்ப காணிக்கை சுகந்த வாசனைங்கிறது பழுதுள்ளதா இருக்குமா? ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கை சுகந்த வாசனையில எப்படி இருந்துங்க? முதல் தரம் வாய்ந்ததா இருந்தது. அல்லேலூயா. அதே போல ஆண்டவர் பழுது இல்லாம நமக்கு பலியான அப்பேற்பட்ட அன்பை தான் நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ணணுங்க? காட்டணும். அப்ப ஆண்டவருடைய சாயலா இருக்கிற நம்ம அன்புல குறைவில்லாதவர்களா இருக்கணும். இந்த அன்புன்னு வெளியே மட்டும் நீங்க நினைச்சு கூடாது. அம்மா கிட்ட கூட அன்பா இருக்கணும், பெத்த பிள்ளைகிட்ட கூட அன்பா இருக்கணும். கடிந்து கொண்டுதல் வேற, பாசத்துல திட்டுறது வேற. ஆனாலும் அன்பு, உண்மையான அன்பு நம்மளை விட்டு எடுத்து போடக்கூடாது. அல்லேலூயா. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் பொறுக்கும், வேற என்னங்க? சகலத்தையும் சகிக்கும். அப்ப உண்மையிலேயே உங்களுக்கு அன்பு இருந்ததுன்னா யார் மேலே கோவப்பட்டு மூர்க்கப்பட்டு அடிக்கவோ சண்டைக்கு போவோ நீங்க போக மாட்டீங்க. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய சாயலை சரித்திருக்கிற நம்ம முதலாவது அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும். ரோமர் 8வது அதிகாரம் 29வது வசனம். குமாரன் அநேக சகோதரர்களே முதற் பேரானவராய் இருக்கும் பொழுது தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் நிறுத்தியிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை என்ன பண்றாரா? தன் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சு கொள்ளப்பட்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை இல்ல இல்ல வேற வசனம் சொல்றேன். எவர்களை முன்குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ. அப்ப நம்மள ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறாருங்க? முன்குறித்து இருக்கிறார். இப்ப இந்த வசனத்தை பிரகாரம் வாசிங்க. யார முன்குறிச்சிருக்கிறாங்களோ அவர் ஆண்டவருடைய சாயலுக்கு மாத்திட்டாரா? அப்ப நம்ம எல்லாம் யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல தான் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிறார். சும்மா பைபிள்ல சொல்லியிருக்கிற மாதிரி ஆண்டவருடைய மனுஷன் ஆண்டவருடைய சாயலாக ரூபத்தின் பிரகாரம் படைச்சாருங்கிறக்கா நம்ம ஆண்டவருடைய சாயல் கிடையாது. யாரு ஆண்டவர் நடக்கிற வழியில நடந்து ஆண்டவரை பிரதிபலிக்கிறாங்களோ அவர்கள் தான் உண்மையிலே ஆண்டவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்கள். அல்லேலூயா. அப்ப முதலாவது ஆண்டவருடைய சாயலை நீங்க பிரதிபலிக்கணும். நீங்க என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? இப்ப ஃபர்ஸ்ட் சொன்னேன், என்ன செய்கிறவர்களா இருக்கணும்?
அன்பு காட்டுகிறவர்களா இருக்கணும். அந்த அன்பு மாயமற்றதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவருடைய சாயலா நம்ம உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப இயேசுவை பார்த்து இயேசு கோவப்பட்டாரு, அடிச்சாருன்னு எங்கேயா சொல்லப்பட்டிருக்குதா? உங்களை பார்த்து சொல்லுவாங்களா? எப்ப நீ இயேசு மாதிரி சாந்தமா இருக்கிறப்பா, இயேசு மாதிரி அன்பா இருக்கிறன்னு உங்களை யாராவது பார்த்து சொல்லிக்கிறாங்களா? சொன்னாத்தா நீங்க யாரை தரித்து இருக்கிறீங்களா? யாரோட சாயலா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவர் அவருடைய சாயலுக்காகவே நம்மளை மாத்தி இருக்கிறார். அப்ப அவரை பாக்குறவங்க ஏப்பா இயேசுவை கும்பிடுற, அவர் மாதிரியே அன்பா இருக்கிறீங்கப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா பரலோகராஜ்யம் எல்லாத்த காரணம் உங்களை குறித்து ரொம்ப சந்தோஷப்படும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. 1வது அதிகாரத்தோட கடைசி 2 வரி வாசிங்க. 1வது அதிகாரத்துல கடைசி 2 வரி. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு எப்படி இருக்கணுங்களா? அப்ப தேவன் யாரை அழைச்சிருக்கிறாரு? நம்மளை அழைச்சிருக்கிறார். முன்குறிச்சதுனால தேவனுடைய சாயலா நம்மளை வச்சிருக்கிறாரு. அப்படி நம்மளை முன்குறித்ததுனால தேவனுடைய சாயலா வைத்திருக்கிறார். அந்த சாயலா வைத்ததுனால தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அப்படி அழைக்கப்பட்ட நம்ம அதோட பாத்திரமா நம்ம எப்படி இருக்கணுங்க? கொடுத்த பொறுப்புக்கு உண்மையா இருக்கணும் இல்லையா? அப்படி அந்த பொறுப்புக்கு உண்மையா இல்லைன்னா கொஞ்ச நாள் பார்த்து நம்மளை அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுவாங்க? தள்ளி வேற ஒருத்தரை வச்சிருவாங்க. இது எங்க காலேஜ்ல அடிக்கடி நடக்கும். இப்ப ஒருத்தரை வந்துட்டு ஹெச்ஓடியா வச்சிருப்பாங்க. அவர் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, சரியா வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு 3 மாசம் பார்ப்பாங்க, 6 மாசம் பார்ப்பாங்க. அந்த இடத்துல அவர்களை தள்ளி அதை விட யார் நல்லா வேலை செய்யறாங்களோ அவங்கள அந்த இடத்துல வச்சிருவாங்க. அல்லேலூயா. அப்போ இது வந்துட்டு உலகம் மாதிரி கிடையாது. நித்திய ஜீவனுக்குள்ள உங்களை நீ பாத்திர நிலையை தள்ளிட்டா நம்ம அபாத்திரமா போயிருக்கோம். அல்லேலூயா. அப்ப நமக்கு கொடுத்த பாத்திரத்துக்கு நம்ம பக்தி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வந்துட்டு எப்படி இருக்கணுங்க? இப்ப ஒரு உதாரணத்துக்கு வந்துட்டு ஒரு ஆக்டிங்க்கு நம்மளை ஒரு டிரைவரா கூப்பிடுறாங்க. 4 பேருக்கு வண்டியில வச்சு கூட்டிட்டு போறீங்க, 2 குழந்தைங்க பெற்றவங்க. நீங்க அப்படி வண்டி ஓட்டும் பொழுது போன் பேசிக்கிட்டு சிகரெட் குடிச்சுக்கிட்டு குடிச்சு போட்ட உட்காந்து சாச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுவீங்களா? எப்படி ஓட்டுவீங்க? வேலை தூக்கம் வந்தாலும் கண்ணை முழிச்சுக்கிட்டு எப்பா ஏதோ ஆயிடக்கூடாதுப்பா, எவ்வளவு பயபக்தியா ஓட்டுறீங்க. ஏன்? உங்களை நம்பி என்ன இருக்கிறாங்க உள்ள வண்டிக்குள்ள. அப்ப நமக்கு கொடுக்கிற பொறுப்புல ஒரு பயபக்தி வேணும். அல்லேலூயா. அப்ப நீங்க பூமியில வாழும்போது மட்டும் 10 ரூபா போட்டாலும் ஏங்க 10 ரூபா போடுற இன்னைக்கு பணம் வந்துருங்களா? நாளைக்கு இது வட்டியோட வருங்களா? இல்ல சேர்த்து கொடுப்பீங்களா? நஷ்டமாயிராத. பணம் கிடைக்கலன்னா உங்களை தான் நான் கேட்பேன். கேட்கறீங்களா? இத்தனை கேள்வி கேட்கறீங்களே. அப்ப நீங்க பரலோக ராஜ்யம் போறதுக்கு நீங்க எத்தனை கேள்வி கேட்கணும்? எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அந்த வார்த்தை வாசிங்க திரும்ப. ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமா? என்னங்க? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தம், நீடிய பொறுமை, அன்பு. அல்லேலூயா. திரும்ப திரும்ப இதே வார்த்தை தாங்க ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம கொடுக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமா இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா? முதலாவது மிகுந்த மனத்தாழ்மைனா என்ன? மிகுந்த மனத்தாழ்மைனா என்ன? உதாரணம் டக்கு டக்குன்னு சொல்லணும். மனத்தாழ்மை, மிகுந்த மனத்தாழ்மை அப்படின்னு என்ன? தாழ்மைனா என்ன? மனத்தாழ்மைனா என்னங்க? மனசுல கூட நம்ம தாழ்மை காட்டணும். பேருக்கு வந்துட்டு இல்லைங்க. ஸ்தோத்திரம். இப்ப எப்படி இருக்கணும்? மிகுந்த அப்படின்னா தாழ்மைங்கிறது வேற, மனத்தாழ்மைங்கிறது வேற, மிகுந்த மனத்தாழ்மைங்கிறது வேற. அல்லேலூயா. அப்ப தாழ்மைனா என்ன? ஒரு 4 பேர் இருக்கிற இடத்துல பரவாயில்லைங்க அவங்க வந்துட்டாங்களா, சரி அவங்களுக்கு முன்னாடி இடம் கொடுங்க. தாழ்மை. இது ஒரு சிலர் வெளியே பார்க்க செய்வாங்க. ஆனா மனசளவுலயே உங்களுக்கு தாழ்மை இருக்கணும். சும்மா பேருக்கு வாயில சொல்லக்கூடாது. பரவாயில்லைங்க பரவாயில்லைங்கன்னு வெளியே சொல்லிட்டு போய் மனசுக்குள்ள என்னடா இவங்க என்னமோ நம்மளே கூப்பிட்டு இது பண்ண மாட்டேங்கிறாங்க மனசுல சொல்லக்கூடாது. உங்களுக்கு மனசுல முதல்ல தாழ்மை வேணும். அப்ப தாழ்மைங்கிறது சும்மா சொல்லிடக்கூடாது, ரொம்ப பொறுமையுள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை யாராவது வாசிக்கிறீங்களா? எபேசியர் 4:2வது வசனம் வாசிங்க. யாராவது பைபிள் எடுத்தீங்களா? மிகுந்த மனத்தாழ்மையும் அப்புறம்
சாந்தமா இருக்கணும், அப்புறம் நீடிய பொறுமை, அன்போட இருக்கணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை தரித்திருக்கிற நம்ம, ஆண்டவருடைய சாயலா இருக்கிற நம்ம, நீடிய பொறுமை வேணும், சாந்தம் வேணும், அன்பு வேணும், மிகுந்த மனத்தாழ்மை வேணும். அல்லேலூயா. அப்படின்னா என்ன இருக்கக்கூடாதுங்க? போன வாரம் சொன்ன மாதிரி பொறாமை இருக்கக்கூடாது, வாக்குவாதம் இருக்கக்கூடாது. நமக்கு யார் எதிராக செஞ்சாலும் அவர்களுக்கு நன்மை செய்ய பார்க்கணும். அல்லேலூயா. அப்படியே அந்த மனப்பான்மை நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? இயேசுவின் சாயலா இருக்க முடியும். அப்பதான் நம்ம இயேசுவை தரித்துக் கொள்ளுகிறவர்களா இருக்க முடியும். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா, அன்பு நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம யாருக்கு ஒப்பானவர்களா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஒப்பானவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்காக பூமியில இருக்கிற சொத்து சுகத்துக்காக நீங்க ஆண்டவரை தேடாதீங்க. அதையும் தாண்டி பரலோகம் போறதுக்கு ஆண்டவர் நம்மளை அவருடைய சாயலாகவே மாத்திக்கிறார். அப்ப நம்மளை பார்க்கிறவர்கள் ஆண்டவரை பார்க்கணும். அப்ப ஆண்டவருடைய சாயலா நம்ம மற்றவர்களுக்கு பிரதிபலிக்கணும்னு சொன்னா முதலாவது நமக்கு என்ன இருக்கணுங்க? அன்பு இருக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அடுத்த ஒரு வசனத்தை எடுத்து வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். சோதனம் செய்வதே தகும். ஆமென். அல்லேலூயா. முதலாவது இயேசுவை சாயலா கொண்ட நம்ம அன்புள்ளவர்களா நடக்கும். ரெண்டாவது பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழணும். இல்லைங்களா? இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு வீதியில போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலோ, குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருந்தாலோ, இல்ல மனைவி பிடிச்சி அடிச்சுக்கிட்டு இருந்தாலோ, பிள்ளை பிடிச்சி அவமானப்படுத்திக்கிட்டு இருந்தாலோ, இது ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையா? பரிசுத்த வாழ்க்கை. நம்மளை பார்க்கறவங்க எப்படி வாழணும்? அப்பா ரொம்ப பயபக்தியா வாழ்றாங்கப்பா, ஒரு பரிசுத்தமா வாழ்றாங்கப்பா, அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். இப்போ முதல் அதிகாரத்துல இருந்து திரும்ப வாசிங்க. எபேசியர் 5ல 3வது வசனத்தை வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நேசித்தனமும். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தால கழுவப்பட்ட நம்மள யாருங்க? பரிசுத்தவான்கள். ஆண்டவர் பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருத்தரும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லைன்னா நம்மளால பரலோகம் போக முடியாது. அப்ப பரிசுத்தவான்களாகிய நம்ம என்ன பண்ணணுங்க? பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நேசித்தனமும் வேசித்தனம் இருக்கக்கூடாது. மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே என்ன பண்ணக்கூடாதுங்க? சொல்லப்படக்கூடாது. அப்படின்னா இது ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. என்ன புரியுதுங்க உங்களுக்கு? ஒருத்தர் உங்களை பார்த்து கை காட்டி, ஏடா நீ வந்துட்டு வேசித்தனம் பண்ற, அப்புறம் என்ன பண்றீங்க? அசுத்தமா இருக்கிற, அப்புறம் பொருளாசை இருக்குது, அவ்வளவுதானுங்களா? 3. ஒருத்தர் பார்த்து உங்களை கையை காட்டி, என்னடா நீ இது பண்ணிட்டு இருக்கிற, அவ்வளவு கேவலமா நடந்துக்கிறிய, இவ்வளவு அசுத்தம் இருக்குதான்னு உங்களை பார்த்து சொல்லியிருக்க. ரெண்டாவது இன்னொன்னு என்ன சொல்றா பாருங்க, பொருளாசை வந்துட்டு வெளியே காட்டக்கூடாது. எப்ப ஏசுங்கிற அந்த பொருளாசைன்னா என்னங்க? பொருள் வாங்குறதுல ஒரு பெரிய ஆசை. ஏப்பா எனக்கு டிவி வாங்குறேன், எனக்கு தேவைதான், ஆண்டவர் கொடுக்கிறாரு தான். அதிகப்படியான பொருளாசை, அதை பார்த்து மற்றவங்க உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிறாங்க. கை காட்டி சொல்லக்கூடாத அளவுக்கு ஒரு பரிசுத்த வாழ்க்கை. இது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஒருத்தர் பார்த்து உங்களை கையை நீட்டி, நீ அதை பண்றீப்பா அப்படி சொல்லிட்டாங்கன்னா என்ன நடக்குங்க? அது பரிசுத்தம் இல்லாத வாழ்க்கை. அல்லேலூயா. முதலாவது உங்களை கையை காட்டி யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. நீ வந்துட்டு வேசித்தனம் பண்ற, நீ பொருளாசைப்படுத்தவனா இருக்கிற, நீ அசிங்கமா நடந்துக்கிற, 4 பேருக்கு முன்னாடி சண்டை போட்டு ரோட்ல சண்டை போட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே நாம தான் தூசிக்கப்படுது. ஏப்பா ஏசுங்கிற ஜெபம் பண்ற இவங்க வீட்டுக்குள்ளே இத்தனை அடிதடி சண்டை. ஒருவேளை குடிச்சு போட்டு வந்துட்டா என்ன பண்ணுவாங்க? ஏப்பா நீ வாரம் ஃபுல்லா சர்ச்சுக்கு போற ஜெபம் பண்றங்கிற, அவங்க வீட்டுக்குள்ள பாரு என்னார குடிச்சுக்கிட்டு தெரியுறாங்க. இயேசுவை கும்பிடுறங்கிற, போய் கொலை செய்கிற, திருடுற, விபச்சாரம் பண்ற, நீங்க எல்லாம் கிறிஸ்துவனான்னு சொல்லிட்டா ஆண்டவருடைய நாமம் தூசிக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சாயலா நிக்கிறவங்க நீங்க ஆண்டவர் அப்படி ஏதாவது தூசணமா சொல்ல முடிஞ்சுதான்? பிலாத்துக்கிட்ட போய் சொல்றாங்க, இவர்கிட்ட ஒரு குற்றத்தையுமே நான் பார்க்கலையே அப்படிங்கிற. அவர் திருடுல, களவு செய்யல, வந்துட்டு பொருளாசப்படல, எதுக்குமே ஆண்டவர் ஒப்பிடலைங்க. அப்ப ஆண்டவருடைய சாயலா இருக்கிறவங்க நீங்களும் எப்படிதான் இருந்திருக்கணும்? அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப வேசித்தனம் இருக்கக்கூடாது, அசுத்தம், பொருளாசை, அப்படி எது இருக்குதுன்னு உங்களை கையை காட்டி சொல்லக்கூடாது. அடுத்த வார்த்தைகளை கீழே வாசிங்க. வம்பு, புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். அல்லேலூயா. பைபிள்ல சொல்லப்படுகிறது, ராஜாக்களுக்கு திராட்சை ரசமும் கொஞ்சமும் தகாது அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப உங்களுக்கு கிறிஸ்தவர்களாக நீங்க ஆண்டவரை தரிச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு எதை அறவே சேர்த்தக்கூடாது. சரி, இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் பிப்பு சொறி,
எதெல்லாம் சேர்த்தலாம், எதெல்லாம் சேர்த்தக்கூடாது, எதெல்லாம் சேர்த்தக்கூடாது சொல்லுங்க. உடம்பு ஃபுல்லா சொறி வந்துருச்சுங்க. என்னத்தை சேர்த்தக்கூடாது? கத்திரிக்காய் சேர்த்தக்கூடாது, அப்புறம் புளி சேர்த்தக்கூடாது, அப்புறம் தேங்காய் பரவாயில்ல புதுசா ஒண்ணு சொல்றீங்க. தேங்காய் சேர்த்தக்கூடாது, அப்புறம் தட்டைப்பயிர் சேர்த்தக்கூடாது, அப்புறம் சேனக்கிழங்கு, உருளைக்கு, வேற முக்கியமான ஒண்ணு விட்டீங்களே கருவாடு. கருவாடு, கத்திரிக்காய், தட்டைப்பயிர் போட்டு குழம்பு சூப்பரா இருக்குன்னு அன்னைக்கு சாப்பிட்டுட்டா சொறி பிடிச்சவங்க கை என்ன பண்ணுங்க. அப்ப கிறிஸ்துவர்களாகி இது உங்களுக்கு பக்கத்திலேயே வரக்கூடாதுங்கிறாரு. என்னது படிங்க, ஒவ்வொன்னா படிங்க. உங்களுக்கு என்ன பக்கத்திலேயே வரக்கூடாதா? வம்பு. வம்புனா என்ன சொல்லுங்க? வம்பு பண்றதா என்னது? தகராறு. என்னடா நீ பண்ற, எங்க வா பாக்கலாவா, பாத்துக்கலாவா. நீ கிறிஸ்துவனா இருக்கிற, ஆண்டவர் தரிச்சிருக்குன்னா உனக்கு சுத்தமாவே பக்கத்துல இருக்க கூடாதுங்கிறது என்னது? வம்பு. பேசவும் கூடாது. நீங்க வம்பு வார்த்தை பேசி வழக்கு இழுக்கவும் கூடாது. அதான் தேவை. இது சண்டை கிடையாது, சும்மா பேசுறது. பேசினாங்க தெரியுமா ராணிக்கா போய், ஏன் உனக்கு எங்கேயா புத்தி இருக்குதா, உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்கு? நான் அன்பா குணமா கேட்டேங்க, உனக்கு என்ன பைத்தியமா முடிச்சிருக்குது அப்படி கேட்டா அது அதுக்கு பேர் என்ன? அன்பா கேட்கறது பேர் என்னங்க? அதுமே என்னன்னா அப்படி கேட்டா அது என்னங்க? நீங்க என்ன பண்றீங்க? எங்க அவங்க வம்பு பண்ணிட்டு போறாங்க, நீங்க என்ன பண்ணுங்க? அன்பா இருங்க, சகிச்சுக்குங்க, பொறுத்துங்க. அதனாலதான் அன்பு சகலத்தையும் தாங்கும், பொறுக்கும், சகிக்கும். முதல் படியே இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாங்கன்னா நீங்க அன்பா இருப்பீங்க. அன்பு இருந்துட்டா உங்களுக்குள்ள என்ன இருக்காது? இப்பத்த பிரகாரம் வம்பு இருக்காது. அல்லேலூயா. அன்பு இருந்தா உங்களுக்கு வம்பு இருக்காது. முதலாவது. ரெண்டாவது புத்தியீனமான பேச்சு. சொல்லுங்க பார்க்கலாம், உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லுங்க. தேவையில்லாத பேச்சு ஒண்ணு சொல்லுங்க பார்க்கலாம். அசுத்தமானதுல புத்தி இல்லாம பேசுறான்பா, அறிவு இல்லாம ஒரு சில நேரங்கள்ல பேசிடுவோம். யாரையாவது பார்த்து கோல் மூட்டி சொல்லிடுவோம், திடீர்னு ஏதாவது வாய் தவறு சொல்லிடுவோம். அறிவு இல்லாம நீ பேசிடாத. அப்புறம் வீண் வழக்கு, வம்பு. அதாவது தேவையில்லாத சம்பாஷணைகள் என்ன பண்ணுமா? நல்ல ஒழுக்குங்களே. 10 நிமிஷம் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. என்ன பண்ணிக்கிறாரு, ஒருத்தர் வந்துட்டு ஆடு வாங்கிட்டு வீட்டுல கொண்டு போய் வச்சிருக்கிறார். அவர் பார்த்து இன்னொருத்தர் கேட்கிறார், 2 பேரும் சபைக்கு போறீங்க, ஏப்பா ஆடு வாங்கினியாப்பா, நல்லா இருக்குது, எவ்வளவுக்கு வாங்கின அப்படின்னு. ஏப்பா வாங்கிட்டு வந்தாங்க, ரொம்ப நேரம் பேசியிருக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம். நல்லா இருக்குது ஆடு, நல்ல ஆடா வாங்கியிருக்கிறீங்க, எங்க எவ்வளவுப்பா விலை அப்படின்னு கடைசியில கேட்டதுக்கு, விலையிலப்பா தெரியலப்பா, அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. உடனே இவருக்கு எடுக்க, நீ என்ன பைத்தியமா குடிச்சிட்டு போயா வாங்கின, ஏன் உனக்கு தெரியாதான்னு. இப்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்த இடத்துல இந்த வார்த்தை என்னங்க? குடிச்சிட்டு போயா வாங்கினா உனக்கு அறிவு இல்லையான்னு கேட்டேன். இப்ப வம்பாய் போச்சு, சண்டையாய் போச்சு, 2 பேருக்குள்ள சண்டை. ஒருத்தர் சர்ச்சுக்கு வந்தா ஒருத்தர் சர்ச்சுக்கு வர்றதில்ல. தேவையா? இந்த புத்தி இல்லாத பேச்சுக்கு நீ ஆண்டவர் சொல்லிட்டா, இது உனக்கு வேண்டவே வேண்டான்ட்டு. உங்க வாய்க்கு நீங்க கடிவாளம் போடலன்னு சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அல்லேலூயா. நாவு தன் உடல்ல இருக்கிறதுலயே ஒரு சின்ன அவயவம் தான், ஆனாலும் அது என்ன பண்ணுமா? ஆயில் சக்கரத்தையே சுட்டவடு. உங்க நாக்கு சும்மா சிறுசா இருக்குங்க. லைட்டா சொல்லிட்டீங்கன்னா, இந்த தேவையில்லாத பேச்சு, புத்தீனமான ஒரு பேச்சு பேசிட்டீங்கன்னா பேச்சு திரும்ப எடுக்கவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதெல்லாம் ஞானம் உள்ளவர்களா இருக்கணும். அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தகாதுன்றாரு. புத்தி இல்லாத பேச்சை நீ என்ன பண்ணாத. அப்ப கிறிஸ்துவர்களாய் நமக்கு தகாத வார்த்தையே பேசக்கூடாது. அவ இப்படி பண்ணா, இவ இப்படி பண்ணா, நேத்து நீ இப்படி பண்ண, நாளைக்கு நீ அப்படி பண்ண, தேவையில்லாத வார்த்தை நீங்க என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. தகாத பேச்சுக்கள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கும். அடுத்ததுங்க 3வது பரியாசம்னா என்னங்க? கேலி கிண்டல் பேசுறது இப்ப நிறைய நடந்துருச்சுங்க, நிறைய நடந்துருச்சுங்க. ஒருத்தர் பார்த்து கேவலமா பேசுறது, ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறது, ஒருத்தர் தப்பு பண்ணிட்டா சிரிக்கிறது, ஒருத்தர் உளுந்துட்டா சிரிக்கிறது, ஒருத்தர் தப்பா பேசிட்டா சிரிக்கிறது, ஒருத்தர் தவறி வாய் திறந்து உளறிட்டா சிரிக்கிறது. பரிகாசம் பண்றது யாருக்காகாதுங்க? கிறிஸ்தவர்களுக்கு. அப்ப 2வது பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். அந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுல நீங்க முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் 3 விஷயம் என்னங்க? ஒருத்தர் உங்களை கை நீட்டி சொல்லிடக்கூடாது. என்னன்னு சொல்லிடக்கூடாது? நீ வேசித்தனம் பண்ற, நீ அசுத்தம் பண்ற, நீ பொருளாசை இருக்கிறன்னு உங்களை பார்த்து கை நீட்டி சொல்லிடக்கூடாது. 2வது கிறிஸ்தவர்களுக்கு வேண்டவே வேண்டாங்கிறது. முதலாவது என்னங்க? என்ன சொல்லுங்க?
வம்பு பண்ணக்கூடாது. ரெண்டாவது புத்தீனமான பேச்சு பேசக்கூடாது. மூணாவது பரியாசம் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அப்ப இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாரு. இயேசுடைய சாயலா நீங்க இருக்கிறீங்கன்னா முதலாவது அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும். ரெண்டாவது நீங்க பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. மூணாவது ஒரு முக்கியமான காரியம் எடுத்து வாசிங்க. லேவியராகமம் 25வது அதிகாரம் 17வது வசனம். ஒரே வாசிங்க. உங்களில் ஒருவனும் பிறனுக்கு என்ன பண்ணக்கூடாதுங்களா? அநியாயம் செய்யக்கூடாது. உன் தேவனுக்கு என்ன பண்ணுவாங்களா? அநியாயம் செய்யக்கூடாதுங்கிறது ரொம்ப முக்கியமான வாழ்க்கைங்க கிறிஸ்துவ வாழ்க்கையில. அப்ப முதலாவது கிறிஸ்துவர்களாகிய நாம மூணாவதா செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. வாசிங்க. லேவியராகமம் 19வது அதிகாரம் 35வது வசனம். விசாரணையிலும் அளவிலும் நிறையிலும் படியிலும் அநியாயம் செய்யாதிருப்பீர்களாக. ஆமென். அல்லேலூயா. இதை நான் வெளிப்படையா யாருக்கும் சொல்ல மாட்டேன். நீங்க செய்யற வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்க புரிஞ்சுக்கங்க. இது ஒவ்வொருத்தருடைய வேலையை குறிக்குது. எப்படிங்க? வேலையை குறிக்குது. அப்ப நீ வேலை செய்யறதுல இது உதாரணத்துக்கு சொல்றாங்க. அந்த காலகட்டத்தில் இந்த பண்டமாட்டு முறை மற்றதெல்லாம் இருந்ததுனால ஒவ்வொன்றா வாசிங்க. அதுல என்ன அநியாயம் செய்யக்கூடாதுன்னு பொழுது என்னென்னலாம் இருக்கக்கூடாது? நியாய விசாரணை. ஒருத்தருக்கு நீ தீர்ப்பு சொல்லும் போதுன்னா அதுல அநியாயம் இருக்கக்கூடாது. ரெண்டாவது அளவு. அதாவது நீ ஒரு மளிகை கடை வச்சிருக்கிறீங்கன்னா உன் அளவுல அநியாயம் செய்யக்கூடாது. ரெண்டாவது நிறைனா என்னங்க? வெயிட் இழுக்கிறாங்க இல்லையா? 1 கிலோ தக்காளி போடுற இடத்துல 3/4 கிலோ போட்டுக்கிட்டு இழுக்க கூடாது. 1 கிலோ தக்காளிக்கு 1 கிலோ தக்காளி தான் இருக்கணும். நிறையிலும் படி அந்த காலத்துல இருந்து இல்லையா? ஒரு ஓவர் 3/4 படி காப்படின்னு இருந்தது. அந்த படியிலும் அப்புறம் அநியாயம் செய்யாது இருப்பீர்களாக. அல்லேலூயா. அப்ப நீங்க செய்யற வேலையில அநியாயம் இருக்கக்கூடாது. சோதரம். இப்ப அநியாயம் செய்யக்கூடாது அப்படிங்கறதுக்கு ஸ்டீபன் அண்ணா ஒரு உதாரணம் தெளிவா சொல்லுங்க. நீங்க செய்யற வேலையை வச்சு நான் அநியாயம் செய்யக்கூடாதுன்னா எப்படி செய்யணும் சொல்லுங்க. அதான் தெளிவாக புரியுற மாதிரி சொல்லுங்க. ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதங்கிறனாலதான் உங்களை சொல்றேன். இப்ப எல்லாத்து வேலையும் நான் சொல்ல முடியும். உங்க வேலையை மட்டும் சொல்லுங்க. உங்க வேலையில அநியாயம் செய்யக்கூடாது. அது கிடையாது. அது கிடையாது. தெளிவா சொல்லுங்க. வெளிப்படையா பேசுங்க. உங்களை யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சொல்லுங்க. ஏங்க இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒவ்வொருத்தருடைய தொழிலையும் இதை நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும். நீ செய்யற வேலையில அநியாயம் செய்யக்கூடாது. இயேசுவை தரித்திருக்கிற நீங்க மாதிரியா இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு மேஸ்திரியா இருக்கிறவரு என்னன்னா அநியாயம் செய்யலாம் அதை சொன்னா தான் அநியாயம் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியும். சொல்லுங்க. 50 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பில்டிங் வீடு கட்டுறாரு. 50 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறோம். சரி. ஆனா மேஸ்திரி தான் ஃபுல் இன்சார்ஜ். சரி. ஆனா கரெக்டான முறையில எல்லா இதுமே நீதியா வேலை பார்க்கிறோம். அநியாயம் எதுவும் செய்யல. அநியாயம் செய்யலன்னா என்ன செய்யலாம்? அது செய்யலாம். அவங்க இந்த கம்பியில வாரத கொஞ்சம் ஏமாத்தலாம். கம்பி குவாலிட்டி கம்பியா போடலாம். அப்புறம் எம்சென்ட் ஒரு 4 யூனிட் இறக்க சொன்னா 3 யூனிட் எடுத்துட்டு அதுல ஒரு 10,000 ரூபாய் கமிஷன் அடிக்கலாம். வேற அந்த மாதிரி சிமெண்ட்ல ஒரு 50 மூட்டை இறக்குறாங்கன்னா அதுல ஒரு 30 மூட்டை இறக்கி அதுல ஒரு 10 மூட்டை எடுக்கலாம். அப்புறம் அடுத்து கல்லு இந்த அப்புறம் அரளை இதெல்லாம் அதுல ஒரு 2 யூனிட் போட்டு. சரி. இதெல்லாம் பொருள்ல நீ என்ன பண்ணாத அநியாயம் பண்ணாத. அடுத்தது தான் செய்யற வேலையில அநியாயம் செய்யக்கூடாது. இப்ப நீங்க மேல ஏறி கரண்டி பிடிச்சிட்டீங்க. என்னென்னலாம் அநியாயம் பண்ணலாம்? நீங்க பண்ண வேண்டாங்கிற சொல்ல என்ன அநியாயம் பண்ண முடியும்? காலையில 6 மணிக்கு போய் 6 மணிக்கு வர்றீங்க. இதுல என்னென்ன அநியாயம் பண்ணலாம்? அதாவது அந்த வேலையை வந்து இப்ப இவ்வளவு வேலை பார்த்தாதான் அதுல நமக்கு உண்மையாக நமக்கு அவருக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அவருக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். ஆனா அவரை ஏமாத்தலாம் அப்படின்னா அந்த வேலையே பார்க்காம ஓபி அடிச்சுட்டு சுத்திட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வர்றது. அது வந்து ஒரு 6 அடி செவரு வைக்கிற இடத்துல 2 அடி செவத்துல அப்படியே நீட்டி டைம் ஓகேலாம். அப்புறம் வேற அப்புறம் டீ குடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் தான் 1 மணி நேரம் சாப்பிட்டு தூங்கலாம். 10 நிமிஷம் விட்டா அதுல ஒரு 1/2 மணி நேரம் அப்படி நேக்கு வாக்கா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் தராசு கல்லு, உன் படிக்கல்லு, உன் அளவுகோலு, இதுல எதையுமே நீ என்ன பண்ணாத அநியாயம் செஞ்சிடாத. நீ யாருக்கு பயப்படு? படிங்க. லேவியராகமம் 25வது அதிகாரம் 14வது வசனம். பிறருக்கு எதையாவது விற்றாலும் அவரிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. இந்த வசனத்தை எல்லாம் திரும்ப சொல்லுங்க பார்க்கலாம். படிங்க. நான் சொல்றேன், எல்லாரும் திரும்ப சொல்லுங்க. லேவியராகமம் 25:14. ஆகையால் சொல்லுங்க. பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்யாதீர்கள். இதுக்கு உதாரணம் நானே சொல்லுங்களா? ஒரு பைக் இருக்குது, சரிங்களா?
வாங்கும் பொழுது ஏப்பா விற்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு, ஏப்பா இந்த வண்டி நான் நல்லா வச்சிருக்கிறேன்ப்பா, சூப்பரா வச்சிருக்கிறேன்ப்பா, வாங்கினது 30,000 ரூபாய்க்கு, கொடுக்கறது வந்து 40,000 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஏன் வண்டி நல்லா இருக்குது, நான் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறேன், சூப்பரா வச்சிருக்கிறேன், நீ வாங்கிக்கப்பா. நீ ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை விற்கிறீன்னா நீ என்ன பண்ணக்கூடாது, அநியாயம் செய்யாது. ரெண்டாவது வாங்கும் பொழுது என்ன பண்ணக்கூடாதுங்க, ஏப்பா வண்டிங்கிற எல்லாம் உடஞ்சு கிடக்குது, ஒருத்தரை ஏமாத்துறது, ஏன் எனக்கு தெரியாதா, இதுல இது போயிருக்குது, அதுல அது போய்க்குன்னு உண்மையா விற்கிறவனை ஏமாத்தி அவனை அநியாயம் செய்யக்கூடாது. இல்லையா? இது நம்ம ரொம்ப முக்கியங்க. அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, லேவியராகமம் 25:14. ஆகையால் பிறனுக்கு எதையாவது விற்றாலும் அவனிடத்தில் எதையாவது கொண்டாலும் ஒருவருக்கொருவர். அல்லேலூயா. தக்காளி போன 3 மாசத்துக்கு முன்னாடி எவ்வளவு வித்துதுங்க கிலோ? இல்ல ஏதோ ஒரு டைம் நிறைய பேர் கோடீஸ்வரர் ஆயிட்டாங்களா, அது எப்ப எவ்வளவு வித்துது? கொரோனால இப்ப ரீசெண்டா தக்காளி விலை ஏறிச்சேன். 200 ரூபாய்க்கு தக்காளி வருதுங்க. ஒரு உதாரணத்துக்கு நாளைக்கு காலையில 200 ரூபாய்க்கு தக்காளி. இப்ப நீங்க தக்காளியை போன மாசமே கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோ வாங்கி வச்சுட்டீங்க. நீங்க உண்மையான ஆளா இருந்தா விற்கும் பொழுது அந்த தக்காளியை எவ்வளவுக்கு விற்பீங்க? 250 ரூபாய்க்கு விற்பீங்க. நாளைக்கு இல்ல, நாளைக்கு 200 ரூபாய், சரிங்களா? காலையில வெடிஞ்சா 200 ரூபாய். நீங்க தக்காளி முன்கூட்டியே 100 கிலோ வாங்கி வச்சுட்டீங்க. நீங்க வாங்கும்போது தக்காளியோட விலை 50 ரூபாய், நாளைக்கு விற்கும் பொழுது 200 ரூபாய். இப்ப நீ அநியாயம் செய்யாத அப்படின்னா தக்காளி எவ்வளவு விற்பீங்க? 50 ரூபாய்க்கு விற்கணும். வேற அப்புறம் வேற எவ்வளவுக்கு விற்கலாம்? 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு விற்கலாம். ராணிக்கா எவ்வளவுக்கு விற்கலாம்? கதை கேட்டீங்களா கேட்கலையா? சொல்லுங்க. 100 ரூபாய்க்கு விற்கலாம். சீப்பண்ண எவ்வளவுக்கு? மற்றவங்க செய்யறாங்கன்னு அநியாயத்தை நீங்க செஞ்சிடாதீங்க. உங்க கையில உண்மையிலேயே நீங்க அந்த உழைப்பை போட்டு எவ்வளவுக்கு வாங்குனீங்களோ அவ்வளவு கொடுக்கலாம். இது முக்கியமான சத்தியங்க. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க மிகப்பெரிய கிறிஸ்துவன். நீங்க உண்மையிலேயே கிறிஸ்துவனா இருந்தா, ஆண்டவருக்கு பயப்படுறவங்களா இருந்தா 50 ரூபாய்க்கு தான் நீங்க கொடுக்கணும். ஆண்டவர் அதான் சொல்றாரு, நீ தேவனுக்கு பயப்பட்டீங்கன்னா நீ என்ன பண்ணாத. ஏங்க அந்த 50 ரூபாய்க்கு தாங்க நீங்க வண்டி செலவு பண்ணி எடுத்துட்டு வந்தீங்க. அந்த 50 ரூபாய்க்கு தானே கடைக்குள்ள கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அப்புறம் எதுக்கு நட்டம் வருது? நீங்க ஒண்ணு கடைக்கு வெளியில எடுத்துட்டு போய் விற்கல, உங்க கடைக்குள்ளேயே இருக்கிற ஜாமானம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லா வரவு செலவு பார்த்தாலும் நீங்க விற்பீங்க. 50 ரூபாய்னு எப்படி போட்டீங்க? போய் வர செலவு, கடை செலவு, உங்க கூலி எல்லாம் சேர்த்து 50 ரூபாய் போடும்போது நாளைக்கு 200 ரூபாய் ஆகும்போது திடீர்னு உங்களுக்கு லாபம் தானே. உங்களுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் எதுக்கு லாபம் தானே? நீங்க உண்மையிலேயே கிறிஸ்துவனா இருந்தா மொதப்படி 100 கனி கொடுக்குறவங்க 50னா 50 தான். அதுக்கு மேல 5 பைசா வைக்கக்கூடாது. உங்களை ஒருத்தர் திட்டினாலும் சரி, அடிச்சாலும் சரி, கேவலப்படுத்தினாலும் சரி, உங்கள்கிட்ட இருந்து திருடினாலும் சரி 50க்கு 50 தான். புரியல? புரியுற மாதிரி ஒண்ணு சொல்லிட்டா இலவசமா கொடுக்குறாங்க. நீங்க முதல் தர கிறிஸ்துவனா இருந்தா இலவசமா கொடு. அட்லீஸ்ட் நீ 2வது தர கிறிஸ்துவனா இருந்தா நீ வண்டிக்கு போய் வர செலவு இல்லைன்னா 1 ரூபா 2 ரூபாயோட அரிசி விலை அதையாவது கொடு. நீங்க கிறிஸ்துவனா இருந்து 10 ரூபாய்க்கு வாங்கவும் கூடாது, 10 ரூபாய்க்கு என்ன பண்ணக்கூடாது. கிறிஸ்துவர்களாகி நீங்க இப்படி மட்டும் வாழ்ந்து பழகிட்டீங்கன்னா நிச்சயம் பரலோகம் உங்களுக்கு தான். 25 ரூபாயா? 25 ரூபாப்பா நான் பாமாயில் யூஸ் பண்றதுல 25 ரூபாயா? நான் கொடுத்த காசை எனக்கு நஷ்டம் அடைய வேண்டாம். முதல் ரக கிறிஸ்தவனா இருந்தா என்ன, எப்ப நான் 250 ரூபாய்க்கு செக்கில் ஆட்டுன்னு நல்லா நான் வாங்கி சாப்பிட்றேன். பாமாயில் சும்மா தானே கிடக்குது. 25 ரூபாயில நான் நஷ்டம் அடைஞ்சிருவேனா? அதை வாங்கி இன்னொருத்தட்டு கொடுக்கலாம். இது நீங்க அப்படி மனசளவுல வந்துட்டீங்கன்னா சந்தோஷம். 2வது ரகம் 25 ரூபாய். நமக்கு ஏன் நஷ்டமாகணும்? அவனுக்கு நான் உதவி செய்யறேன், நஷ்டமாகாம உதவி செய்யலாம். ஏப்ப 25 ரூபா தான் எனக்கு கிடைக்குது வச்சுக்கோ. நீங்க 25 ரூபா எனக்கு மாசம் 1 லிட்டர் கொடுக்குறாங்க, நீ வாப்பா கொடுத்துரு. இது 2வது ரகம். இதை மீறி நீங்க 70 ரூபா 90 ரூபாய்க்கு 100 ரூபாய்க்கு கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க? ஏமாத்துறதுல என்ன பண்றீங்க? அப்ப அநியாயம் செய்யாம இருக்கணும்னா நீ அநியாயம் செய்யாம யாருக்கு பயந்துருன்னு சொல்லப்படுது? நீங்க தேவனுக்கு பயந்துருந்தா அநியாயம் செய்வீங்களா? அப்ப அநியாயம் ஏங்க 70 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்குற கால் இருக்குது, 90 ரூபாய்க்கு கொடுத்தாலும் வாங்குற கால் இருக்குது. ஆனா நீங்க என்ன பண்ணாத, என்ன பண்ணக்கூடாது? நீங்க யாரு பாத்துக்கிட்டு இருக்கிறா? நீங்க வாங்கினாலும் வித்தாலும், நீங்க விளைவித்தாலும், பொருளா வாங்கினாலும், உங்க கையில இருந்து எதை கொடுத்தாலும் எதை வாங்கினாலும் அநியாயம் செய்யக்கூடாது கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. நீங்க தெளிவா புரிஞ்சுங்க. இது ரொம்ப முக்கியமா கத்துக்கொள்ள வேண்டிய வார்த்தை. நீங்க சும்மா நம்ம கிடைக்குது இந்த அற்ப சுகத்துக்காக கிடைக்கிற 5 ரூபா 10 ரூபாய்க்காக உங்க கிறிஸ்துவ வாழ்க்கையை அழிச்சிட்டு போயிடுறது. அது ரொம்ப பாவம், அநியாயம்.
கிறிஸ்துவர்களாய் நம்ம என்ன செய்யக்கூடாதா? அநியாயம் செய்யாதீங்க. யாருக்கு பயந்துரு? சங்கீதம் 15வது அதிகாரம் 5வது வசனம். வட்டிக்கு போடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமலும் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இது அடுத்த ஸ்டேஜ். இந்த அளவுக்குள்ள நம்ம யாரும் பணக்காரங்க இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்க ஒரு நாள் ஆண்டவர் உங்களை உயர்த்தினாருன்னு சொன்னா பணத்தை எதுக்கு கொடுக்க கூடாதான்? ஒருத்தர் உங்களுக்கு அநியாயமா வட்டி கொடுக்குறாருன்னா வாங்காதீங்க. அது அநியாயம்னு தெரிஞ்சு ஏன் வாங்குறீங்க? அவன் தான் அநியாயம் பண்றான்னு தெரியுது. விட்டு ஒதுங்க. ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குங்க? அநியாயமா வட்டிக்கு பணத்தை கொடுக்காத, பணத்துக்கும் கொடுக்காதீங்க, அநியாயமா வட்டிக்கு வாங்காதீங்க. உபாகமம் 25வது அதிகாரம் 16வது வசனம். முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாய கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆமென், அல்லேலூயா. திரும்ப வாசிங்க. இவை முதலான அநியாயம் அப்படின்னா என்ன? இவை முதலான அநியாயம்னா இன்ன வரைக்கும் சொன்ன தெரியுங்களா? என்னன்னு சொன்னேன்? வட்டிக்கு வாங்கக்கூடாது. முன்னாடி இதை மட்டும் நேர்மையா வாழ்றது. 3வது தலைப்பு நேர்மையா வாழ்றது. இதுல முக்கியமான வேலை என்ன செய்யக்கூடாதுங்க? அநியாயம் செய்யக்கூடாது. வட்டிக்கு கொடுக்கூடாது, விளைச்சல அநியாயமா விற்க கூடாது, வாங்குற பொருள் அநியாயமா வாங்கக்கூடாது. வேற என்னங்க? தொழில வந்துட்டு நேர்மை இருக்கணும். இப்படி எல்லாம் நீங்க செய்யறதுல அநியாயம் பண்ணுனீங்கன்னா ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க யாருங்க? ஆண்டவருக்கு முன்னாடி நீங்க யாருங்க? அருவருப்பானவர்கள். அல்லேலூயா. இந்த வேலையை நம்ம செஞ்சிட ஆண்டவர் கேவலமா உங்களை பாக்குறாருன்னா அது எவ்வளவு பெரிய அசிங்கம் சொல்லுங்க பாருங்க. அநியாயமா நீங்க ஒண்ணு செஞ்சுட்டீங்க. நேர்மையான வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. கிறிஸ்துவர்களாகி நம்ம எப்பேற்பட்ட 3வதா எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றவங்களா இருக்கணும்? நேர்மை. அநியாயம் செய்து விடக்கூடாது. நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 2வது வசனம். திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாதே, நீதியோ மரணத்துக்கு தப்பும். ஆமென், அல்லேலூயா. அநியாயமா நீ சேர்த்துற பொருள் என்ன பண்ணாதுங்களா? ஒண்ணுக்குமே உதவாதுன்னு சொல்லப்படுகிறது. நீதிபதிகள் 16:8 வாசிங்க. அந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்சம் வருமானமே உத்தமம். ஆமென், அல்லேலூயா. அநியாயமா சம்பாதிக்காது. அநியாயமா 1 ரூபா வாங்குனீங்கன்னா கூட அது பாவம். அது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்தது இல்லை. அப்ப அநியாயமா நீ சம்பாதிக்கிறத பார்க்கலாம், நேர்மையா வர்றது கொஞ்சம் என்னமா? அந்த உத்தமத்தை ஆண்டவர் பழிக்க பெருக்க செய்வார். அது உங்களை சாட்சியா இருக்க வைப்பார். அல்லேலூயா. அப்ப அநியாயத்தை ஆண்டவர் விரும்புறதே இல்லைங்க. 3வது கிறிஸ்தவர்களாக நம்ம அநியாயத்துக்கு எதையும் வித்துறாதீங்க, அநியாயத்துக்கு எதையும் வாங்கிறாதீங்க. முடிஞ்சா உண்மையா இருக்க பழகுங்க. அல்லேலூயா. ஏன்னா உன் விளைச்சல்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், உன் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம அதுல உண்மையுள்ளவர்களா இருக்கணும், அநியாயம் செய்கிறவர்களா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 6:8வது வசனம், 9வது வசனம், 11வது வசனம். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், என்னங்க? நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். அல்லேலூயா. இப்ப என் கையில காசு இருக்கும் போதே நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? டேய், அவன் உதாரணத்துக்கு ஒருத்தர் காசு கேட்கறாப்ல, ஏன்னா ஒரு 10,000 ரூபாய் பணத்துக்கு வாங்கி கொடுங்கன்னாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கையில 10,000 ரூபாய் இருக்குது, நீயே அநியாயம் பண்ற, நீயே வஞ்சிக்கிற, உன் சகோதரனுக்கு அப்படி செய்யணும்னா என்ன அர்த்தம்? உதாரணத்துக்கு இப்ப என் கையில 10,000 ரூபாய் இருக்குது, ஒருத்தர் வந்து என்கிட்ட 10,000 ரூபாய் கேட்கறான், அவனுக்கு என் கையில 10,000 ரூபாய் இருக்கிறது தெரியாது. அப்ப நான் அநியாயம் செய்யறேன், நான் பாவம் செய்யறேன்னா என்ன பண்ணுவேன்? ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்கும் போது, டேய் இந்த நான் வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி கொடுக்குறேன், நீ வாயோட போய் சொல்லக்கூடாது. ஒரு சில நேரங்கள் நம்ம வட்டி கூட கொடுக்கறது இல்லை. ஆனாலும் என்ன பண்றோம்? அவன் கொடுக்க மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு ஏன் பணம் நம்ம சொல்ல மாட்டோம். நான் ஒருத்தர்கிட்ட வாங்கி தான் கொடுக்குறேன், இத்தனாம் தேதிக்குள்ள கொடுக்கணும், நீ எப்படியாவது கொடுத்துரு. மிரட்டி பணம் கொடுக்கறதுல என்னங்க இருக்குது? ஆண்டவர் உங்களை நஷ்டமடைய செய்ய மாட்டார். உண்மையிலேயே உங்க கையில இருந்தா இது ஏன் பணம் தான், உண்மையிலேயே நான் இதுக்கு தான் வச்சிருக்கிறேன், எனக்கு எப்படியாவது தயவு செய்து கொடுத்துரு அப்படின்னு கொடுக்கறது தப்பு இல்லை. ஆனா நான் வேற ஒருத்தங்கிட்ட வாங்கி கொடுக்குறேன், நான் வட்டிக்கு வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க செஞ்சிடாதீங்க. ஏன்னா நீங்க அநியாயம் செய்றீங்க. அடுத்த வார்த்தை வாசிங்க. இல்ல, அதுக்கு முன்னாடி வார்த்தை. அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்களா? நம்மளே அப்படி பண்றோம். 3வது சகோதரர்கிட்ட அப்படி செய்கிறீர்கள். அடுத்த வசனம் வாசிங்க. 9வது வசனம். போதுங்க. அநியாயக்காரர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை, நீங்க போன வாரம் சொன்ன மாதிரி எனக்கு பொறாமை இல்ல, பேதகம் இல்ல, வஞ்சகம் இல்ல, ஜெபம் பண்ற துர்க்குணம் இல்லைன்னு எல்லாத்தையும் செஞ்சுட்டு அநியாயம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எங்க இடம் இல்லையா? அநியாயம் பண்ணிட்டு பரலோகம் போல நினைச்சே பாக்குறேன். 3வது கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கையா இருக்கணுங்க? நேர்மையான வாழ்க்கையா இருக்கணும். அல்லேலூயா. நேர்மை உள்ளவனுக்கு தான் ஆண்டவர் வந்துட்டு கிருபை அளிக்கிறார். அல்லேலூயா. நேர்மையா நடந்து கொள்ளுங்க. நேர்மையை தான் ஆண்டவர் நிதானிக்கிறார். ஏன்னா எல்லாத்து கையிலும் பலனும் கொடுத்திருக்கிறார்.
நம்ம எல்லாருமே வேலை செய்யறோம். எல்லாத்தாலையும் வாங்கவும் முடியும், எல்லாத்தாலையும் விற்கவும் முடியும். அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்க எப்படிதான் நடந்து கொள்ளணும்? நேர்மையுள்ளவர்களா நடந்து கொள்ளணும். 1 யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு யார் பரலோகம் செல்வாங்கிற பகுதி 17ல 3 விஷயம் சொன்னோம். நீ வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது? முதலாவது, நீங்க இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஆண்டவரை தேடுனீங்கன்னா உங்களை விட பரிதபிக்கிறவர்கள் யார் இல்லைன்னு. அப்ப இம்மைக்கான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நம்மளே ஆண்டவருடைய சாயலாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய சாயலை தரித்திருக்கிற நம்ம முதலாவது என்ன பண்ணுகிறவர்களா இருக்கணும்? அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. அந்த அன்புல மாயமால இருக்கக்கூடாது, அந்த அன்புல பொய் இருக்கக்கூடாது, அந்த அன்பு உண்மையுள்ளதா இருக்கணும். ஆண்டவர் நமக்காக மரிச்சதுல எந்த அளவுக்கு அன்பு இருந்ததோ அதே அன்பை நம்ம காட்டுகிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. 2வது, பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. பரிசுத்தமுள்ள வாழ்க்கைன்னா என்னங்க? என்னன்னு சொன்னேன்? நம்ம இச்சைப்படக்கூடாது, நம்மளை பார்த்து நீ வேசித்தனம் பண்ற, பொருளாசை இருக்கிறன்னு கையை நீட்டி சொல்லிடக்கூடாது. அப்புறம் அடுத்தது என்னங்க? வம்புக்கு போகக்கூடாது, புத்திகரமான பேச்சு பேசக்கூடாது. அப்புறம் என்னங்க? பரியாசம் பண்ணக்கூடாது. இப்படி இல்லாம மற்றவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துடக்கூடாது. பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். 3வது என்னங்க? 3வது, நேர்மையுள்ள வாழ்க்கை வாழணும். அல்லேலூயா. நேர்மையுள்ள வாழ்க்கை வாழணும்னா நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? அநியாயம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. முதலாவது அன்பு செலுத்துகிறவர்களா இருக்கணும், 2வது பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கணும், 3வது நேர்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்களா இருக்கணும், அநியாயம் செய்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நீங்க உண்மையா இந்த பூமியில வாழணும். அல்லேலூயா.